The name is Michael Jackson. மைக்கேல் ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு அந்த பேரை எடுத்தாலே நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஞாபகம். அதில் ஃபஸ்ட்டு அவர் ஒரு பாப் சிங்கர். அதை தாண்டி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு டான்ஸர் வந்து கிரியேட் ஆகிறான் அப்படின்னா அவங்ககிட்ட மைக்கேல் ஜாக்சனோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்தளவு பாப்புலரான ஒரு ஆள். ஆனால் அவரோட டவுன்ஃபால் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த டைமில் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே, அவரோட கான்செர்ட் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட பேர், அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி போய் பார்த்தாங்க. மைக்கேல் ஜாக்சனுக்காக உயிரை விடக்கூடிய அளவில் இருந்த ரசிகர்கள் இருந்த ஒரு பீக் டைம். யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஊரில் பட்டிக்காட்டில் இருக்கிற ஒரு சலூன் கடையிலையோ இல்லை ஒரு டீ கடையிலையோ மைக்கேல் ஜாக்சனோட ஃபோட்டோ இருக்கும். ஆனால் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வாட்டி. ஆனால் அவருடைய ஃபோட்டோ இங்கே வர அளவு அவர் வேர்ல்டு பாப்புலரில் இருந்தார். ஸோ அவருடைய டவுன்ஃபால் எங்கே ஆரம்பிச்சிச்சு, அவர் மேலே மிகப்பெரிய வந்து ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க. அது சைல்டு அப்யூஸ். சைல்டு அப்யூஸ் இன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேஸாக இருந்துச்சு. அதுவும் ஒரு 13 வயசு பையன் அவர் மேலே சைல்டு அப்யூஸ் கேஸ் வந்து போட்டான். அண்ட் சேம் டைமில் அவரோட வீட்டில் போய் ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க அந்த கேஸ் சம்மந்தமாக. அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன பையன் சேம் அதே அக்யூசேஷனை ஒரு மேலே வைக்கிறான். அண்ட் ஓன் சிஸ்டர் அவங்க சொல்கிறாங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் என்னதான் கெரியரோட பீக்கில் இருந்தாலும் அவர் ஒரு வாடகை வீட்டுக்கு போய் வசிக்கிற லெவலில் அவரோட டவுன்ஃபால் இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்கள் நம்ம கடந்து போகிறோம். ஜார்டன் சாண்ட்லர் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன், 13 வயசு பையன். அவனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்துச்சு. ஸோ அந்த பையனை அவர் எப்படி சந்திக்கிறார் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு நாள் கான்சர்ட்டுக்கு தன்னோட டிரைவரோடு வந்துட்டு அவர் போயிட்டு இருக்கப்போ அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுது. சரி ஓகேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு கரேஜில் போயிட்டு ஒரு ரெண்டல் கார் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரேஜில் ரிப்பேருக்கும் விட்டுட்டு ரெண்டலுக்கும் இருக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே தான் டேவிட் அப்படின்ற ஓனர் வந்து இருக்கார். அவருடைய வளர்ப்பு மகன் தான் இந்த ஜார்டன். ஓகேவா? அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜார்டனுக்கு வந்து ஒரு பழக்கம் வந்து இருந்துச்சு. அவர் மிகப்பெரிய தீவிரமான மைக்கேல் ஜாக்சனோட ஃபேனு. ஸோ வந்து ஒரு காருக்கு போய் ஒரு ரெண்டல் கேட்குறாரு அப்படின்னா வேர்ல்டோட டாப் பாப் சிங்கர் அவர் வந்து ஒரு ரெண்டல் கேட்குறாருன்னா அவரும் மிகப்பெரிய ஒரு ஃபேனாக தான் இருப்பார். அப்படி டேவிட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த கார் வேணால் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் என்னோட பையனுக்கு ஒரு ஃபோன் மட்டும் கால் பண்ணி பேச முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறப்போ அதை மைக்கேல் ஜாக்சன் அக்செப்ட் பண்ணுறாரு. அவர் அங்கே அக்செப்ட் பண்ணது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேன் பேசுகிறதெல்லாம் கேட்டு அவர் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. நெதர்லாண்ட் அந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. அந்த ஃபேமிலியோடு சேர்த்து இன்வைட் பண்ணுறாரு. அந்த பையனுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு தர்றாரு. அண்ட் சேம் டைம் அவர் எங்கேயாவது வெளியில் ஒரு கான்சர்ட்டுக்கு எங்கேயோ ஒன்று போகிறாருன்னா அந்த பையனையும் கூடவே அழைச்சிட்டு போகிறாரு. அந்த ஹோல் ஃபேமிலியை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் இன்னொரு பிரச்சனை வருது. அதாவது ஜார்டனோட ரியல் ஃபாதர் ஈவன் சாண்ட்லர் அவர் தான் மிகப்பெரிய ஒரு கேஸ் வந்து போட போகிறார். இது எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ ஈவன் சாண்ட்லர் தன்னோட பையன்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்குறாரு. அவர் மைக்கேல் ஜாக்சனோட நெருங்கி இருக்கிறதா ஒரு சில செய்திகள் படிக்கிறார். இது சம்மந்தமாக அவர்கிட்டையும் பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறம் இவர் பல வருஷமாக சினிமாவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக வந்து இருக்கார். ஆனால் பெரிய லெவலில் இல்லை, ஃபினான்ஷியலாகவும் பேக்கப் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லீஸ்ட் பர்சனாக தான் இவர் வந்து இருக்கார். ஸோ இப்படி மைக்கேல் ஜாக்சன் தன் பையனுக்குலாம் செலவு பண்ணுறாருப்போ இவர் அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு பணம் வந்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இங்கே தான் அவர் ஒரு சீரியஸான டிசிஷன் எடுக்கிறாரு. அது மைக்கேல் ஜாக்சனோட கெரியரை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது அப்படின்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. ஸோ அவர் எடுத்த அந்த டிசிஷன் என்ன அப்படின்னா, தன்னோட பையன் மூலியமாக மைக்கேல் ஜாக்சன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு $20 மில்லியன் வந்துட்டு வாங்குறது தான் அவரோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மைக்கேல் ஜாக்சன்கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய பையனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து எங்கள் பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மைக்கேல் ஜாக்சன் நோ அப்படின்ற சொல்கிறார். அண்ட் சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது நான் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுக்கு நீங்களும் வந்துட்டு வாங்க, நம்ம பில்லியன் கணக்கில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் அப்ரோச் பண்ணுறாரு. அதுக்கும் அவர் நோ சொல்கிறார். இப்படி எல்லாத்துக்குமே சம்பாதிக்கிற வழியில் இவர் நோ சொல்கிறாரு. இவர் எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ தான் தன்னோட பையனை ஒரு டூலாக வந்துட்டு எடுக்கிறார். ஸோ சேம் டைமில் ஜார்டனை உள்ளே கூட்டிட்டு வந்து இவர் தன்னோட கிளினிக்கில் அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துறாரு.
செலுத்துறாரு. அது சோடியம் ரிலேட்டட்ல ஒரு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் செலுத்தினதுக்கப்புறம் தனக்கு தானே ஒரு இல்யூஷன் வரும். அந்த இல்யூஷன் எப்படின்னா, நீ ஒரு விஷயத்த செஞ்சியான்னு திருப்பி கேட்குறப்ப ஆமா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அந்த இல்யூஷன் இருக்கும். ஸோ அது அந்த பையனுக்கு எலாபரேட் ஆகி உடம்பு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகி கடைசியாக அது எங்கே வந்து நிற்கிதுன்னா, மைக்கேல் ஜாக்சன் ஒன்று அப்யூஸ் பண்ணாரா அப்படின்றப்ப ஆமாம் என்ன மைக்கேல் ஜாக்சன் அப்யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறான். அதை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அவர் கோர்ட்டுக்கு போல டைரெக்டாக வந்துட்டு வக்கீல்கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி $20 பில்லியன் வந்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கள், கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணுறேன், இது சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் மைக்கேல் ஜாக்சனுக்கு வராது அப்படின்னு சொல்கிறப்போ மைக்கேல் ஜாக்சன்கிட்ட தன்னோட லாயர் போய் சொல்கிறப்போ மைக்கேல் ஜாக்சன் நோ நான் இந்த தப்பும் பண்ணல, டெஃபினட்டாக நான் இதை பண்ணவே மாட்டேன்றப்போ நெக்ஸ்ட் டே அவர் போய் கோர்ட்டில் போய் நிற்கிறாரு. கோர்ட்டில் இது பெரிய நியூஸ் ஆகுது. அப்போ இருந்த கார்ப்பரேட் கம்பெனி ஆகட்டும், அப்போ இருக்கிற மீடியாஸ் ஆகட்டும், ஹோல் மீடியாவே மைக்கேல் ஜாக்சனுக்கு எதிராக ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அவர் டவுன் பண்ணலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தப்போ அந்த பாயிண்ட் மிகப்பெரிய பாயிண்ட்டாக இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சன் சைல்டு அப்யூஸ் அப்படி சொல்லி நியூஸ் எங்கே பார்த்தாலும் வருவது, எல்லா மீடியாக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் டீப் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக அந்த காரணம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சம்மந்தமாக வந்து கேஸ் போகிறப்ப கிட்டத்தட்ட 34 மாதம் இந்த கேஸ் வந்துட்டு போகுது. மைக்கேல் ஜாக்சன் வந்து ஆஜராகிறதுக்கு முன்னாடியே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவர் தான் குற்றவாளி அப்படின்ட்டு. ஏன்னா சைல்டு அப்யூஸ்ன்றது அவரோட ஃபேன் பேஸையே கம்மி பண்ணுற ஒரு விஷயமா வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் எடுத்த மூவ் தான் மிகப்பெரிய ஒரு மூவாக இருந்தது. அவர் அந்த கேஸில் அவர் ஓனாகவே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் இதுக்கு முன்னாடியே என்னை வந்து நிர்வாணப்படுத்தி நிறைய கேசஸ்க்கெலாம் என் மேலே போட்டு சேம் டைமில் அந்த பையன் சொன்ன அக்மார்க்லாம் என் உடம்புல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற லெவலில் என்னை டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குனாங்க அப்படின்றத சொல்கிறார். அண்ட் சைல்டு அப்யூஸ் அப்படின்ற கேஸ்க்குள்ளே வர்றப்போ இதெல்லாம் ஒரு வரையறையில் இருக்கும். ஆனால் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, தன்னோட லாயரோட பேச்சை கேட்டு செட்டில்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுது. கேஸ் வந்து போயிட்டே இருக்கிறப்ப கிட்டத்தட்ட $23 வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு $1 பில்லியன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறாரு. இதுதான் அவர் வாழ்க்கையில் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பாவே அவரே அதை சொல்கிறார். மேத்யூ அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்டர், ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர், அவர் தான் வந்து இந்த ஜார்டனோட பர்சனல் சைக்காட்டிக் டாக்டராக இருக்காரு. அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு என்னன்னா, உண்மையிலே வந்து ஜார்டன் இது சம்பந்தமாக சைல்டு அபியூஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை, ஃபேக் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. அது கோர்ட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டாக நிற்கிது. சேம் டைமில் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பே அவரோட நெதர்லாண்டோட அந்த வீட்டுக்கு போய் எல்லாரும் வந்து செக் பண்ணுறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் சேம் அக்யூசேஷன் சொல்கிறான், எனக்கும் சைல்டு அபியூஸ் நடந்தது அப்படின்ட்டு. அதே டைமில் தன்னோட ஓன் சிஸ்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, என்னுடைய தம்பி மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படின்றப்போ இந்த கேஸ் இன்னும் ட்ரிபிளாக அவர் மேலே ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அவர் செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. $23 செட்டில்மெண்ட் பண்ணப்படுது. இருந்தாலும் இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே இவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் இவர் செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் மாறுனுச்சு. ஆனால் கேஸ்லேருந்து அவர் வந்து டைவர்ட் ஆனாலும் மக்கள் மத்தியில் அவருடைய அந்த பிரச்சனை அப்படின்றது ஆழமாக வந்து பதிஞ்சிருந்துச்சு. அதனாலேயே அவர் இன்னும் டீப் டிப்ரெஷனுக்கு வந்துட்டு போறார் அப்படின்ற சொல்றாங்க. ஆனா சேம் டைம்ல இன்னொரு அக்யூசியேஷனும் அவர் மேல வந்துட்டு வைக்கப்படுது. இது அவருக்கு பின்னப்பட்ட ஒரு சூழ்ச்சி வலை தான் அப்படின்றது வந்து நிரூபிக்கிற விதமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2-3 ஆடியோ ரெக்கார்டு வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கு. ஒன்று வந்து இந்த ஜார்டனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசி ஒரு ஆடியோ வந்து சேம் டைம்ல மைக்கேல் ஜாக்சன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு இதே ஜார்டனோட அப்பா அந்த கேஸை போட்டவர் தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு இறந்து போறாரு. சேம் அதே அக்யூசேஷனை சொன்ன சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அந்த டைம்ல என்னோட கணவரால் மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்புல இருந்தேன். ஸோ நான் அப்படி சொல்லலை அப்படின்னா என்ன மேபி அவங்க கொண்டு இருப்பாங்க, அதனால தான் அந்த டைம்ல நான் அப்படி சொன்னேன் அப்படின்றது சொன்னாங்க. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஏன் எம்ஜேவோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றத தாண்டி நிரூபிக்கப்படாத நியூஸாகவே வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய சைல்டு அப்யூஸ் கேஸ் அவர் மேலே தொடர்ந்து 2-3 கேசஸ் போட்டோன்னே இன்னும் அவர் டீப் டிப்ரெஷனுக்கு போனார். லாஸ்ட் தன்னுடைய சாகர தருவாயில் கூட அவர் தூங்காமல் இருந்ததுக்கு மிகப்பெரிய ரீசனில் இதுவும் ஒரு மெயின் ரீசனாக வந்து இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம்.
அண்ட் வந்து அவரோட மைக்கேல் ஜாக்சனோட கெரியரில் இன்னொரு விதமாகவும் இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து நெவர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வச்சுருந்தாரு. அதை விற்றுட்டு கடைசியில் வந்து அவர் வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி வந்து அவர் மேலே கடன் இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. இதை அடைக்கிற விதமாக அவர் வேர்ல்டு டூர் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த வேர்ல்டு டூரும் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்து போனார். ஆனால் அந்த வேர்ல்டு டூர் மேபி நடந்திருந்தால் அவர் அந்த கடனெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு திருப்பி தன்னுடைய செட்டில்மெண்ட்டான லைஃபுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் வேர்ல்டு டூருக்கு முன்னாடியே அந்த பாலஸ்தீன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆயிருந்தா மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து வெடிச்சிருக்கும். அதுக்குனால மேபி யூதர்கள் பிளான் பண்ணி தான் இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. அந்த யூதர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அந்த யூதர்கள் வம்சாவளியை சேர்ந்தவங்க யாரு அப்படின்னா அந்த டாக்டர் ஒரு சர்டிபிகேட், அதாவது ஜார்டனை பார்க்காமே ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுத்தாருல, அவரு ஒரு யூதர். அண்ட் சேம் டைம்ல இந்த ஜார்டனோட அப்பா ஒரு யூதர். இவங்க சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களோ ஒரு இடம், அதுல இருந்த ஹஸ்பண்ட் அவர் ஒரு யூதர். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வேர்ல்டு டூருக்கு முன்னாடியே நடந்தது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நிறைய விதத்தில் அவரோட இறப்பில் இன்னைய வரையும் மர்மம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது மாறலை. என்னதான் இவ்வளோ சைல்டு அப்யூஸ் கேசஸ் அவர் மேலே வந்திருந்தாலும் எம்ஜேக்கு உண்டான கிரேஸும் மாசும் இன்னைய வரையும் எங்கேயுமே குறையல அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட அழிக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த விஷயம் வந்து இருந்தது. ஆனால் அவரோட கெரியரையே திருப்பி போட்ட ஒரு மொமெண்ட் இதுதான் அப்படின்றது தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எம்ஜேயோட நிறைய ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கப்போ முக்கியமாக இன்னொரு கம்பெனியும் வந்து இருந்தாங்க. யாருன்னா சோனி கம்பெனி. சோனி கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவரோட ஓன் பிராண்ட் ஒன்று வச்சுருந்தாரு. அதில் 50-50 பார்ட்னராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே இருந்த ஒரு சில ப்ரெஷர்ஸ்னாலையும் அவர் மேலே இருந்த அலிகேஷன்ஸ்னாலையும் அவர் இன்னும் கொஞ்சம் கடனாளி ஆகுறப்போ இன்னும் அவர் வந்து 75-25 அப்படின்ற பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு வந்தாங்க. ஆனால் கடைசி வரையும் அவர் வந்துட்டு என்னோட 50% நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி அந்த ப்ரொடக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக தான் வச்சுட்டு இருந்தார். அவர் இறப்புக்கு அப்புறம் தான் சோனி நிறுவனம் கம்ப்ளீட்டாக அவரை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. லாஸ்ட் அவர் என்னதான் பெரிய ஹிட் ஆல்பம்லாம் கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் 2-3 ஆல்பம் அவருக்கு சரியாக போகலை. அதனாலேயே அவர் டிப்ரெஷன் ஆகிட்டாரு. அதுவும் இந்த சைல்டு அப்யூஸும் சேர்த்து தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாலும் லாஸ்ட் 2-3 ஆல்பம்க்கு சரியான ப்ரமோஷன் பண்ணலை. சோனி நிறுவனத்திலேருந்து சரியான ப்ரமோஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் தரப்புலேருந்து ஒரு சிலர் சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் எது உண்மை எது பொய் அப்படின்றது நமக்கு நிதர்சனமாக தெரியல. இவ்வளோ பெரிய டாப்ல இருக்கிற எம்ஜே இப்படி ஒரு கேஸ்னால பாதிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை